யாருக்குமே இல்லாத சந்தோஷம் என் பொண்ணனுக்கு. அதுக்கு என்ன பேருங்கிற அப்படி இல்லம்மா, காணானுக்கு வாத்தியக்காரனுக்கு நீங்க 2 பேரும் கொஞ்சம் இவனுக்கு ரொம்ப ஃபீல் பண்றாரு. மிஞ்சிடுமா மிஞ்சிடு. நாங்கள் இருவர் இன்பத்தோடு இன்பமோடு இன்பத்தோடு சுகந்து பகிர்ந்து கொண்டு சந்தோஷமா இருக்கிறது கொள்ளக்காரருக்கு பிடிக்கல. போக்கும் வருது. கொண்டிருக்கின்ற பொழுது யாரோ இங்க வருவதை போல் பக்தர்கள் வருவதை போல் தெரிகிறது. அதுதான் அந்த வேலை வேணாம்னு சொன்னேன் நானு. பாதியிலேயே இப்ப பாதியில எல்லாம் நிலத்து பட்டிக்கிட்டு அப்புறம் நீங்க யாரோ கூப்பிடுறாங்க அவங்க இன்னும் எதிர்த்து போனா வராங்க. என் மனசு எப்படி துடிக்கும். பொம்பளைய ஆசையை காட்டிவிட்டு இந்த மாதிரி மோசம் அப்படி இல்ல. இருவரும் நம்ம பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது எப்படி வருமா அடி நாடி வரும் பக்தருக்கு கொண்டிருக்கின்ற பொழுது இந்த கைலாயத்தை நாடி யாரோ வருவதை போல் தெரிகிறது. அப்படியா சுவாமி? நீங்க போய்தான் படி இறப்புங்க. யாரோ ஒருத்தரும் தெரியல, அவங்களே படி வாங்குறதுக்கு வருவாங்க போல தெரியுது. யாரோ வருகிறார்கள். இந்த கடவுளை கோரி யார் வருகிறார் என்று படி வாங்கலமா, படி இழக்கிறது இங்கே வந்து சுவாமி. என்னை கோரி பக்தர்கள் தவம் செய்வதை பார்த்தா என் மனம் தாழவில்லை. அரகரா சிவசிவா சம்போ மகாதேவா என்று நாமத்தை உச்சரிக்கின்றார்கள். என் நாமத்தை உச்சரிப்பது என் செவியால் கேட்க முடியவில்லை. அதனால நான் பக்தர்களெல்லாம் காட்சி அளித்து வேண்டிய வர கொடுத்துவிட்டு வரேன் என்று சொல்கிறேன். சுவாமி அதேதான். தேவரா இல்ல அசூர்களா மாடிட்டு இருக்கும் மக்களா இது யாருமே அறியவில்லை. அரகரா என்று சத்தமான செவியால் கேட்கிறது பக்தர்கள் அழைக்கிறார் என்று நான் போய் வருகிறேன் தேவின்னு சொல்கிறேன். மன்னா சில நிமிடம் இருந்து பார்க்கலாம் யாரு வருகிறார் என்று. மானிடர்களா அல்லது தேவர்களா அல்லது அசுரர் கூட்டமா, அப்படி யாரு ராஜர் கூட்டமா என்று பார்க்கலாம். பெண்ணே அப்படி கைலங்காரி தங்க நாடு நடந்து சுவாமி ஓரத்தில் வாங்கி நின்றலாம். கைலாயவாசம் சுவாமி ஓரத்தில் வாங்கி நின்றலாம். சுவாமி உத்தமனை கதிரவானை வென்றவர்
இன்றைக்கு மலையை சுற்றி வந்த திருவண்ணா எல்லாரும் ஜலகீசா எங்க அண்ணா மலை வாசா 10 நாள் கார்த்திகை தீப திருவிழா தேரோட்டம் உனக்கு திருவிழா தேரோட்டம் அங்க பட்டாசு தேர் முனிவர் சொல்ல பறந்து தீபம் மொத்தம் எங்க அருணாச்சல கீசா மாடுமலை மனைவி மக்கள் மாயவளையில் மாட்டி நாங்க மாயவளையில் மாட்டி இங்க பாடுபட்டு மதிய கட்டு பெருத்த உலகில் மாட்டி எங்க அண்ணாமலை வாசா எங்க அருணாச்சல கீசா ஓம் நமச்சிவாய இவ்வளவு நேரமாக இந்த சிவபெருமானாகப்பட்டவர் உலகம் படியளக்கும் பரமநாதரை நினைத்து வெட்டியாட்டார உலகம் படியளக்கும் பரமநாதரை ஆமா கடுதவம் செய்தோம். ஏங்க ஆ? நான் ஏற்கனவே இந்த சிவனுடைய பெருமை கேள்விப்பட்டுக்கிறேங்க ஆ, அதாவது எத்தனையோ மாமுனிவர் இருந்து ஆ. எத்தனையோ தபகன் இருந்து ஆ. போய் சிவனை பார்க்கலான்னு போனவங்கள தான் பார்த்தது உண்டு. உண்டு அவரா காட்சி கொடுத்ததுக்கெல்லாம் கிடையாது. கிடையாது. அப்படியே காட்சியும் முத்தியும் கொடுக்கணும்னா ஆ. அதுக்கு பல கோடி தவறந்தவங்களுக்கு தான் கிடைப்பாங்களா. ஆ. இவ்வளவு தூரம் இருந்தோம் ஆ. உங்களுக்காக அவர் காட்சியே கொடுக்கல. கொடுக்கல. இப்ப என்ன பண்ணலாம் மந்திரிமார்களே, ஆஹா. இவ்வளவு தவம் செய்து இவ்வளவு நேரமாக வரவில்லை. ஆமா இதற்கு மேலே ஆ. என் சதையெல்லாம் பிச்சு ஆமா இந்த அக்னியிலேயே இந்த நம்மளுக்கு தேவை கை காலெல்லாம் புடைச்சு போட்டு எல்லாம் பிச்சு இங்கேயே போடுகிறேன். இங்கே சாவணும் நம்ம. ஆமா, நீ இங்கேயே பிச்சு போட்டு சாவற ஆ. உன் சம்பளம் மிச்சம்னு நான் வீட்டுக்கு போறேன். ஆமா, பரவாயில்ல, அப்படிதான் இருக்கட்டும். ஆ. அப்படி சதையலையே பிச்சு போடுவேன். பிச்சு போடுறாங்க. என் சமத்துக்கு வரவில்லை, என் காய்ச்சலையே பிச்சு போடுவேன். ஓம் நமச்சிவாய நமக, ஓம் நமச்சிவாய நமக. இந்த கைலாயத்திலே ஆ. பக்தனாகப்பட்டவன் சரி அநேக ஆண்டு காலமாக தவம் இருந்து ஆம் சுவாமி. மேனியில் இருக்கக்கூடிய சதையெல்லாம் அறுத்து அக்கனி குண்டத்திலே போடுகிறான். ஆ. பார்க்கவோ பரிதாபமாக இருக்கின்றது. சரி, நான் சுவாமி. சென்று சீக்கிரமாக கேட்கக்கூடிய வரப்பிரசாதத்தை அளித்து வருகிறேன் பாருங்கள். அனுப்பு சுவாமி. யார் என்றும் அறியாமல் தாங்கள் வரம் கொடுக்க செல்கிறீர். அதனால என் மனதிலே சஞ்சலம் ஆகிறது. எப்படி? என் மனதிலே பட்ட சஞ்சலத்தை நான் சொல்லவா? சொல்லுங்கள். மன்னாடி போக வேண்டும் எந்தூராயா.
அங்கத்தை எல்லாம் ஹே, சதைகளெல்லாம் கீழே மறைத்து, இங்க வரும்போது வெறுத்து போட்டோம். ஏக வேலை செய்கிறான் என்றால் அவன் ஒரு கொடிய அரக்கர். அரக்கர் சூழ்ச்சிக்கார அரக்கர்கள். அவனால விபீர்ந்து நேர்ந்து விடும். உங்களுக்கு ஆபத்து நேர்ந்து விடும். அரக்கர் கூட்டத்தில் பிறந்தவன் இரக்கம் இல்லாதவன். இரக்கமில்லாத நெஞ்சம் கொண்டவர்கள். அதனால அந்த அரக்கரால உங்களுக்கு எத்தனை எல்லாம் ஆபத்து நேர்ந்தது தெரியுமா? எத்தனையா இடகுறி நேர்ந்து விட்டது தெரியுமா? பார்வதா, பம்பகாபுரி நாட்டை ஆண்டு வரக்கூடிய பத்மாசுரனுக்கு வரம் கொடுத்தீர். வேணாம்னு சொல்லி கேட்காம எல்லாம் வார்த்தை சொன்னேன். சுவாமி வரம் கொடுக்க வேண்டாம். அந்த கொடி அரக்கனால் உங்களுக்கு ஏதாவது ஆபத்து நேர்ந்து விடுமோ என்று சொன்னேன். என் வார்த்தை கேட்கவில்லை. அப்படி வரம் கொடுத்து விட்டு எத்தனை எல்லாம் தவிப்பா தவிச்சீங்க, துடியா துடித்தீங்க. அந்த ஆபத்தை கேட்க நான் இருந்தேன். அறியாம இருந்தாரு. அன்னைக்கு நீ மட்டும் அழுதுகிட்டு போய் நான் மட்டும் எங்க உங்க அண்ணன் கிட்ட கால்ல விழுந்து ஏ அண்ணா கண்ணா தாலி பதி போகுது என் புருஷனை காப்பாத்துன்னு அழுவுனா அலுவல் என்ன அந்த ஆளு பொட்டையா வந்துருப்பாரா? வாங்கிட்ட படுத்திருப்பாரா? இல்ல அரிக்கு அரணுக்கு பிறந்த ஐநாறு அப்பனை பெற்றுப்பாரா? அதெல்லாம் சத்தம் போட்டு ஏன் சொல்றீங்க இப்படி? இல்லவா தெரிஞ்சுக்கணும்ல. ஆமா, அன்னைக்கு நீங்க பண்ண போன விபரீதம் தான் இன்னைக்கு அரிக்கு அரணுக்கு பிறந்த ஐநாறு அப்பன் புள்ள பிறந்தது. ஆமா, இதெல்லாம் அன்னைக்கே காப்பா இந்த அம்மா பண்ண வேலை. சுவாமி அதனால பார்வதா, இத்தனை எல்லாம் இடகுறி நேர்ந்திருக்கிறது அந்த அரக்கராலை பக்தி மீது கொண்டு பக்தி கொண்டு சதைகளெல்லாம் மறுத்து யாகம் செய்கிறார் என்று கடூரமான தவம் இருக்கின்றான் அசுரனாகப்பட்டவன். மனம் இறங்கி நீங்க வர கொடுக்க கூடாது. அந்த அசுரனால் உங்களுக்கு ஏதாவது ஆபத்து நேர்ந்து விடு, இடகுறி நேர்ந்து விடு. பார்வதா, உலகம் படியலுக்கும் மரவனாவதற்கு எந்த ஒரு ஆபத்துமே வராது. நாடி வரும் பக்தர்களுக்கு தேடி வரம் கொடுக்க வேண்டும். வரப்பிரசாதம் அளிக்க வேண்டும். யாரு கேட்டாலும் இல்லை என்று சொல்லாமல் அள்ளி கொடுத்து தட்டான் என்கிற பெயர் தட்டாமல் வரம் கொடுக்கக்கூடியவர் நீங்க. பார்வதா, தட்டாமல் வரம் கொடுத்து தட்டான் என்று பேர் எடுத்து இந்த உலகம் அவனுக்கு 56 ஆன முதல் 84,100,000 சிவபதங்களுக்கும் பட்டணி படி இல்லாமல் படிக்கு தட்டாமல் படியளக்கக்கூடிய சிவபெருமான் தட்டான் என்று நாமதனத்தை அறிந்தேன். உண்மைதான். அதனால் நாடி வரும் பக்தருக்கு நான் தேடி வரத்தை கொடுத்து வருகிறேன். பார்வதா, சுவாமி தேவி பார்வதியாகப்பட்ட இத்தனை நாட்களால் சொல்லியும் என் பேச்சு ஏற்கவில்லாமல் தாங்கள் பிடிவாதமாக நான் 10 நாள் வரம் கொடுத்தே ஆக வேண்டும் போனீர்கள். அவர்களால் ஏதாவது எனக்கு நினைத்து விட்டால் தஞ்சம் என்று என்னிடம் வரக்கூடாது, என் பேரை சொல்லி அழைக்க கூடாது, அழைக்கவும் கூடாது. அப்புறம் அதனோட விபரீதம் என்ன இருந்தாலும் கூப்பிடக்கூடாது. பொம்பளை பேச்சு கேட்க பார்வதா பார்வதா என்று அப்புறம் என்ன கூப்பிடுறாரு. எப்படியாவது கொண்டாடி காப்பாத்தி விடுவ புருஷனை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு குடிக்க போவதுன்னு கேக்குறவங்க கடிச்சு நேருவா மண்டை உடச்சுக்கிட்டு அப்புறம் புருஷன் கிடக்குறான்னு தூக்கிட்டு ஒருத்தரு அந்த மாதிரி பின்னாலும் போறங்கிறாரு. நடக்கிறது நடக்கட்டும். கஞ்சா போட்டுக்கிறாரு, எதை கேட்டாலும் கொடுத்துறாரு கஞ்சா போதையில. அப்புறம் அவனுக்கு போற தெரிஞ்சுதான் தெரியுது. ஒரு நாள் வாங்கிட்டே வரானுங்க. மன்னா நான் சொல்வதை கேளுங்கள். பிடிவாதமாக போய் வருகிறேன் வர கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டீர்கள். அப்படி அவனால் அந்த அரக்கரால் ஏதாவது உங்களுக்கு ஆபத்து நேர்ந்து விட்டால் என்னை அழைக்க கூடாது, என்னை தந்து விட்டு வரக்கூடாது. போமன்னா போ, எந்த ஒரு இடமும் வராது, கவலைப்படாத. கொடுத்து வருகிறேன். கொண்டாடி பேச்சு கேட்காத முழுக்கம் பாருப்பேன். அப்பா பத்தானே மலராதே இல்லை. இதற்கு மேல கையை தாடு எல்லாமே அறுத்து போடுகிறேன். உடம்பெல்லாம் அறுத்து போட்டு அந்த சிவம் வரம் கொடுக்கல. என்ஜான் உடலுக்கு சிரசே பிரதானம் இருந்தாலும் இத்தனை உடம்புல கை கால் எங்க இருந்தாலும் இந்த சிரசுல நான் உயிரை முண்டோம். அதனால இனிமேல் நம்மளுக்கு உயிர் தேவையில்லை. அந்த பரம கடவுளே வர முடிய உயிர் தேவையா? எடுவாளை அருவம் தலை இதோ அறுக்கின்றேன்.
கடுமையாக தவம் செய்து கொண்டிருந்தேன். கடும் தவம் செய்து இவ்வளவு நேரமாக ஏன் வரவில்லை? சிவபெருமானை கோரி கோடான கோடி பக்தர்கள் நாடி வந்து சில ஆண்டு காலமாக தவம் இருப்பார். எத்தனையோ ஆண்டு காலம் எல்லாம் தவம் இருப்பார்கள். உன் வீரத்தையும் பராக்கிரமத்தையும் புஜபலத்தையும் பார்க்கலாம் என்று சில நம்பர் மதனமாக இருந்தேன். வரவாங்காத போவது இல்லை என்று சொல்லி அக்கினி தீய மூட்டி பெரிய ஏக வேள்வியை அழைத்து ஏக வேள்வியிலே உன் மேனில் இருக்கக்கூடிய சதையெல்லாம் அறுத்து அந்த ஏக வேள்வியிலே நீ எரிந்தாய். அதை பார்த்து அது மீண்டும் வரவில்லை என்று உயிரவே போக்கிறேன் என்று உன் வாள் எடுத்து என் சிரத்தை அறுக்கிறேன் என்று சொல்லி என் உடம்புக்கு சிரமே பெரிது என்று சொல்லக்கூடிய சிரத்தையே அறுக்கிறேன் என்று நீ வாள் எடுத்த பிறகு அச்சனமே வந்து உனக்கு காய்ச்சலித்தேன். பத்தா சாமி, நீ எந்த நாட்டு அரக்கர் குலத்தில் பிறந்தவர்கள்? என்னுடைய நாடு திருவேற்காடு. திருவேற்காடு. திருவேற்காட்டுல அதாவது விசாலசூரன். அப்படி நான் வாழ்ந்து வந்தாலும் இந்த அகில உலகத்திலே உன்னையே கடவுள் என்று அல்லும் பகலுமாக ராவும் பகலாக உன்னைவே தியானம் செய்து கொண்டு இந்த அகில உலகத்தில் அனைவற்ற நேரமும் காத்துக் கொண்டு நான் இருந்தேன். அப்படியா? இந்த நேரத்துல எவ்வளவோ தவம் செய்தேன். தவத்தை மீறி என் உயிரவே போக்கிறேன் என்று சொன்னேன். அச்சனமே வந்து காத்தீங்க. அநேக கூடிய வந்தனம் செய்தேன் சுவாமி.